நடத்தி முடித்து வைக்குமாறு திருமதி ஆரம்ப கல்வி பிரதிக்கல்வி படிப்பாளர்களை எப்பொழுதும் சிகிரியாக எல்லோரும் எதிர் சிகிரியா ஜெயராசா அவர்களை மற்றும் உங்களுடைய அழைப்பின் இந்த விருந்தினர் தங்களை இங்கே விருந்தினர்களாக கொண்டு வந்ததனுடைய எதிர்பார்ப்பு என்பது உண்மையில் எங்களுடைய கௌரவ தவிசாளர் அவர்களுக்கும் தெரியும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் தெரியும், கௌரவ விருந்தினர்களுக்கும் புரிந்திருக்கும். அந்த வகையில் நாம் சில நிதியினை எங்களுடைய இந்த பாடசாலை கிரவுண்ட் இந்த பகுதியை பற்றி சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நான் அதனை எவ்வாறாயினும் அதனை முன்னெடுத்து செல்வதற்கான நடவடிக்கையை நான் எடுப்பேன். நிகழ்வு இப்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, VKN தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் 2026 ஆண்டுக்குரிய இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டிகள் 18/3/2026 புதன்கிழமை நடைபெற்றது. அங்கு நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வுகளின் ஒரு சில பதிவுகளோடு தான் நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். வெற்றி சான்றிதழை வழங்கி கௌரவிக்குமாறு திருமதி கணேஸ்வரி மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொள்ளுகிறது. அணிநடை முடிவுகளின்படி மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொள்ளுகிறது அஜந்தா இல்லம். பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தினுடைய முதல்வர் இன்றைய நிகழ்வுகளை சிறந்த முறையில் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருப்பதை காண முடிகிறது. அங்கே மைதானத்தில் ஒருபுறம் அஞ்சல் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு தயாரான நிலையிலே பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். இன்னொரு புறம் வெற்றி பீடத்திலே பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன்பிரிவுகள், சமூக ஆர்வலர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த நிகழ்வுகளை பார்த்து ரசித்த வண்ணம் இருப்பதை காண முடிகிறது. மைதானம் பச்சை பசை. ஆரம்ப கல்வி பிரதிக்கல்வி படிப்பாளர்களை இன்முகத்தோடு நாங்கள் வருக வருகவர வரவேற்றுக் கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம்.
ஆசிரியர் கிளி நல்லூர் மகா வித்தியாலயம் பழைய மாணவன். இன்றைய நிகழ்வுகளை மிகவும் சுவாரஸ்யமான முறையிலே நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வின் நடுவர்கள் அங்கே மைதானத்தில் மாணவர்கள் தங்கள் ஆளுமைகளை மிகச்சிறந்த முறையிலே வெளிப்படுத்திய வண்ணம் காணப்படுகிறார்கள். உண்மையில் பாடசாலை கல்வியோடு மட்டுமல்லாமல் மைதானத்தின் இணைபாடுகளான செயற்பாடுகள் மூலமாக இருப்பிடம் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லத்தின் மதிப்பீட்டாளர்கள். இல்ல மதிப்பீட்டிலே கலந்து அதனை சிறந்த முறையிலே நடத்தி முடித்த நடுவர்களாவிற்கு இப்பொழுது மைதானத்தின் மத்தியில் நடைபெற காத்திருக்கும் நிகழ்வு கயிறுத்தல். ஆண்கள் பிரிவிலே எல்லோரா எதிர் அஜந்தா, பெண்கள் பிரிவிலே எல்லோரா எதிர் சிகிரியா. 2026 ஆண்டு கிளிநொச்சி பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயம் பெருமிதத்துடன் நடத்தி கொண்டிருக்கும் வருடாந்த இல்ல மைவரணர் திருநாள் நிகழ்விலே இப்பொழுது மைதானத்தின் மத்தியில் நடைபெற இருக்கும் நிகழ்வு கயிறுத்தல். அன்புக்குரிய இல்லத்தின் பொறுப்பாசிரியர்களை, குறித்த போட்டியில் பங்கு கொள்ளுகின்ற போட்டியாளர்களை மிக விரைவாக போட்டியுடைய ஆரம்ப ஸ்தானத்திற்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்புரிமையோடு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பழைய மாணவர்களுக்கான பெற்றோர்களுக்கான நிகழ்வுகளும் நடைபெற காத்திருப்பதனால் குறித்த போட்டியிலே பங்கு கொள்ளுகின்ற போட்டியாளர்கள் பாடசாலையினுடைய விளையாட்டுத்துறையின் செயலாளர் திருவாளர் திரு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். எல்லோரா எதிர் சிகிரியா. நீயா பார்க்கலாம். உற்சாகம் என்பது ஒரு அருமருந்து. உங்கள் உற்சாகத்தை போல் ஒரு வேறு மருந்து கிடையாது. உங்கள் வீராங்கனைகள் அங்கே கயிறை பற்றி உற்சாகத்தோடு இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இல்லத்தினுடைய ஆசிரியர்கள் மிகுந்த உற்சாகம் அளிப்பதை காண முடிகிறது. 2026 ஆண்டிலே தன் பக்கம் வைத்திருக்கிறது. நீதி ஆட்டம் யார் பக்கம் பார்ப்போம். அன்புக்குரிய இல்லத்தின் பொறுப்பாக வழங்க வேண்டும். அவர்களும் இந்த நிகழ்வை கண்டுகளிக்க வேண்டும். ஆகவே அன்பான மைதானத்தில் நிற்கின்ற அனைத்து பார்வையாளர்களும் ஓரமாக நின்று அனைவரும் பார்ப்பதற்கு வழிவிடுமாறு உங்களை மிகவும் தயவாக கேட்டிருக்கின்றோம். குண்டுகளால் குருதி போட்டு சுருதியால் குருதி பாடிய ஈழ மங்கையின் வித்தாரங்கள் இங்கே காட்சி கொடுக்கிறார்கள். அங்கே முயற்சி வீண் போகாது. எல்லோரும் எதிர் சிகிரியா. பாதி ஆட்டம் சிகிரியாவின் கையில் இருக்க நீதி ஆட்டத்தையும் முடித்து வைத்திருக்கிறார்கள் சிகிரியா. எல்லோரும் எதிர் சிகிரியா. சிகிரியா எப்பொழுதும் சிகிரியாதான். கயிறுத்தலில் சிகிரியா மகுடம் சூட்டுகிறது. 2026 ஆண்டிலே இல்லம் மெய்வர்ணர் திருநாள் நிகழ்வில் கிளிநொச்சி பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் கயிறுத்தலை சிகிரியா பெண்கள் சார்பாக தன் பக்கம் கொண்டு செல்கிறார். இப்பொழுது ஆண்கள் பிரிவிலே எல்லோரா எதிர் அஜந்தா. எல்லோரா எதிர் அஜந்தா. எல்லோரா எதிர் சிகிரியா அணிக்கு 9 பேர் கொண்ட கயிறுத்தல் போட்டியிலே இப்பொழுது எல்லோரா எதிர் சிகிரியா.
இழுத்தே விட்டார்கள். எல்லோரா வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆட்டம் பாதி நிறைவு பெற்றிருக்கிறது. இங்கே மறுமுனையில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டின் வடாந்த எல்லமை விளையாட்டு நிகழ்வில் கயிறு தல் போட்டிகள் நிறைவேற்றி வந்திருக்கிறது. நான் ஒளிச்சமிக்கை விளக்கு. ஒளிச்சமிக்கை விளக்கு. இந்த நிகழ்வினை தொகுத்து நான் நினைக்கிறேன் 12 மணி தொடக்கம் வந்திருந்து இந்த நிகழ்வினுடைய ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் ஆசிரியரும் அக்ராயன் மகாவித்தியாலயத்துடைய பதில் அதிபருமாகிய ஜெயராசா அவர்களை மற்றும் எங்களுடைய அழைப்பின் பேர் இந்த விருந்தினர் மண்டபத்தில் வீட்டிருக்கின்ற பழைய மாணவர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பாடசாலையினுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர்கள், செம்மங்குண்டு பாடசாலையினுடைய பதில் அதிபர் திருமதி நிஷாந்தினி மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு வணக்கம் தெரிவித்து தொடர்ந்து எங்களுடைய மதிப்புக்குரிய பாடசாலையினுடைய மதிப்புக்குரிய பிரதி அதிபர் மற்றும் எங்களுடைய பாடசாலையுடைய மதிப்பார்ந்த ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், அன்புக்குரிய பெற்றோர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய இந்த நிகழ்வுடைய பரிசுக்காகவும் போட்டியில் கலந்து களைப்பாகவும் வீட்டிருக்கின்ற மதிப்புக்குரிய அன்புக்குரிய எனதருமை மாணவ செல்வங்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். பாடசாலைக்கு வருகிறது இந்த நிகழ்வை இன்று ஒரு விடுமுறை நாளில் நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்க இருப்பது என்பது அதுவும் ஒரு மிக்கதொரு நன்றிக்குரிய விடயமாகும். அந்த வகையில் நாங்கள் அவர்களையும் பாராட்டிக் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற அரசு ஊழியர்கள், எங்களுடைய கௌரவ தவிசாளர் ஒரு ஆசிரியர், அந்த வகையில் அவரும் கூட இங்கு வருகை தந்திருக்கின்றார். எத்தனையோ வேலை சுமையின் மத்தியில் அவரும் வருகை தந்திருக்கிறார், அவருடைய சிறப்பு விருந்தினர். அந்த வகையில் அவரையும் நாங்கள் பாராட்டிக் கொள்ள வேண்டும், நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்று இந்த உரையை நான் அறிமுகப்படுத்தியதோடு இங்கு வந்திருக்கின்ற விருந்தினர்களை நான் வரவேற்றிருப்பது என்பது அவர்களுக்கும் ஒரு வகையில் தங்களுடைய மனதில் தெரிந்திருக்கும். சிலர் அழைத்ததனுடைய ஒரு நோக்கம், தங்களை இங்கே விருந்தினர்களாக கொண்டு வந்ததனுடைய எதிர்பார்ப்பு என்பது உண்மையில் எங்களுடைய கௌரவ தவிசாளர் அவர்களுக்கும் தெரியும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் தெரியும், கௌரவ விருந்தினர்களுக்கும் புரிந்திருக்கும். அந்த வகையில் நான் சில பாடசாலையினுடைய தேவைப்பாடுகளை அவர்களிடம் நான் முன்வைக்க இருக்கின்றேன். அந்த வகையில் கௌரவ தவிசாளர் அவர்கள் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த பூனேரி சமூகத்துக்கு வழங்குகின்ற அரசியல் தலைமைத்துவமும் ஆசிரிய ஆளுமையும் ஒரு சிறந்த தலைவராக இந்த சமூகத்தில் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. நிறைய பணிகளை செய்த வண்ணமே இருக்கின்றார். இந்த நீங்கள் சமூக வலைத்தளங்களில் போனால் தெரியும், நிறைய புனரமைப்பு வேலைகள் நிறைய அபிவிருத்தி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையில் மிக 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 இன்றியமைய ஒரு தேவையாக இனங்காணப்பட்ட ஒரு விடயத்தை நான் அவருக்கு முன்வைக்கிறேன். எங்களுடைய இந்த மைதான வேலை உண்மையில் இந்த மைதானத்தின் இந்த 2 மூலைகளிலும் காணப்படுகின்ற அந்த புல்லுகளின் அந்த களைகளின் அளவில் தான் இந்த ஏனைய இடங்களில் எல்லாம் அந்த புல்லு காணப்படும். உண்மையில் இந்த மாணவர்கள் விளையாட்டு போட்டியை தவிர இந்த மைதானத்துக்கு ஏனைய காலங்களில் இறங்க முடியாது. அந்த மூலையில் தண்ணி, புல்லு, இதை சீர் செய்து அவர் ஒவ்வொரு வருடமும் ஒரு விழாவுக்காக இதை ஏற்படுத்துவதை தவிர
ஒரு பயிற்சிக்காக நாங்கள் இதை பயன்படுத்த முடியாத ஒரு மைதானமாக இருக்கிறது. அங்கே தெரிகின்ற அந்த இல்லங்களுக்கு பின்புறமாக இருக்கிற ஒரு அணை ஒன்று இருக்கிறது, வரப்பு அணை ஒன்று இருக்கிறது. அந்த அணையை தகர்த்து அந்த பகுதியை நிரவி இந்த மைதானத்தை ஒரு சீர் செய்து மணலால் நிரப்பி ஒரு ஒழுங்குற அமைத்து தருகின்ற பொழுது பூனேரி பிரதேசத்தில் ஒரு மிக நீண்ட மைதானமாக இந்த மைதானம் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். உண்மையில் எங்களுடைய காலத்தில் அல்லாமல் ஏனையவர்களுக்கும் இது பயன்பாடுடையதாக, பூனேரி பிரதேசத்தினுடைய விளையாட்டுகளுக்கு இது பொருத்தமுடையதாக, பயன்படுத்தக்கூடியதாக இந்த மைதானத்தை புனரமைப்பு செய்து தருமாறு நான் அவரை வினயமாக நாம் வேண்டிக் கொள்கிறேன். நானும் அவரும் ஒரே பாடத்தில் பயணித்தவர்கள், தமிழ் பாடத்தில் பயணித்தவர்கள். அவர் தமிழ் பாட ஆசிரியர். அந்த வகையில் அவருக்கு எனக்கு நீண்டகால நட்பு இருக்கிறது. ஆனால் அவர் இப்பொழுது சமூகத்தினுடைய தலைவராக, ஒரு பிரதேசத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த வகையில் அவர் இந்த பொறுப்பை மிக கரிசனை கொண்டு செய்தர வேணும் என்று சொல்லி மிக விருப்புடன் கேட்டுக்கொண்டு, சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட இருமானந்தன் அவர்கள் ஒரு தனியார் ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு தொழிலதிபராக இருக்கிறார். அண்மையில் வீசிய இந்த டிட்பா புயலவு கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேடிச் சென்று பல நிவாரணப் பணிகளை மேற்கொண்டவர். நான் முன்பு கடமையாற்றிய பாடசாலையில் நிறைய என்னுடைய பாடசாலையினுடைய கவிநிலைக்கும் சுற்றுப்புற அழகுக்கும் பெரும் பங்காற்றி தந்தவர். எங்களுடைய இந்த பிரதேசத்திலும் அவர் ஒரு தொழில் முயற்சியாளராக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த பாடசாலைக்கு அவருடைய பங்களிப்பு இன்றியமையாதது, விரும்பியோ விரும்பாமலோ வேண்டப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அந்த வகையில் நான் அவரிடம் நேரடியாக குறிப்பிட்டு அந்த உதவியை நான் கேட்க விரும்புகிறேன். எங்களுடைய இந்த பாடசாலையினுடைய நுழைவாயிலுக்கு அங்காளில் ஒரு 100 அடி வேலி இருக்கிறது. அந்த 100 அடி வேலியினுடைய கிழுவ வேலி இருக்கிறது. அந்த வேலியை மதிலாக அமைத்து அது இடையில் ஒரு 30 அடி நீளமாக இடையில் நான் அந்த நுழைவாயிலை நான் மாற்ற இருக்கிறேன். அதுக்கு ஒரு பலமான கேட்டும் போட்டு அவருடைய பிறந்த இடமும் என்னுடைய பூந்தடமும் ஆகிய கிராஞ்சில் அமைக்கப்பட்டது போன்று நானும் அவர் இணைந்து இந்த விக்னேஸ்வராவில் அப்படி ஒரு நுழைவாயிலையும் ஒரு மதிலையும் அமைப்பதற்கு நான் அவரிடம் வினயமாக வேண்டியிருக்கிறேன். அவருடைய வருகை கிடைத்தாலே அது வரவுக்குரியது என்பது அடையாளம் என்பது நான் அவரோடு பழகியவராக எனக்கு தெரியும். அவர் வந்ததே அதை நிறைவேற்றத்தான் என்ற அந்த எதிர்பார்ப்போடு நான் இந்த தேவையை முன்வைக்கிறேன். நிச்சயமாக திருவண்ணதை செய்தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த விடயத்தை முன்வைக்கிறேன். அவ்வாறே கௌரவ விருந்தினர் பழைய மாணவன், பல தொடர்புகளோடு இருக்கிறவர். அண்மையில் கூட பரிசளிப்புழாவுக்கு எல்லாம் ஒழுங்குபடுத்தல் ஒரு சில இடையூறுகளால் நிப்பாட்டி வைத்திருக்கிறோம். அந்த பரிசளிப்புழா முடிய இன்னும் நிறைய வேலைகளை செய்வோம் என்ற திட்டங்களோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த பழைய மாணவர் சார்பாக வந்திருக்கின்ற ராஜ்குமார் அவர் எங்களுடைய பாடசாலையில் அருகில் இருக்கிற ஒரு ஆசிரியர். அவரிடம் நாங்கள் பல தேவைகளை முன்வைக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையில் அந்த தேவைகளையும் அவர்கள் நிறைவு செய்ய தயாராக இருக்கிறார். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இவர்களெல்லாம் எங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், கரிசனை கொண்டவர்கள், கடைசி வரை காத்திருந்த நிகழ்வுகளை வீச்சிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மீண்டும் இந்த பாடசாலை சமூகம் சார்ந்து நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிரதம விருந்தினர் உரை இடம்பெற காத்திருக்கிறது. கௌரவ தவிசாளர் பிரதேச சபை பூரகரி திரு சி ஸ்ரீரஞ்சன் சார் அவர்களை பிரதம விருந்தினர் உரை ஆற்றுவதற்காக வருகை தருமாறு அன்பு உரிமையோடு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு விளையாட்டு நிகழ்வினை நான் இன்றைய தினம் முழுமையாக பார்த்திருக்கிறேன். உண்மையிலே ஒரு விசேடமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய அந்த இடைவேளை நிகழ்வு 2 தடவைகள் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையிலே ஒரு சிறந்த அதிபரை நான் இந்த இடத்திலே பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய தவறுதலாக நடந்த ஒரு பிள்ளை தவறுதலாக அந்த நிகழ்விலே பங்கெடுக்கவில்லை என்பதற்காக, அந்த பிள்ளையினுடைய விருப்பம் எப்பொழுதும் வீண்போகக்கூடாது என்பதற்காக உடனடியாகவே அதிபர் சொன்னார் திருப்பி அந்த நிகழ்வை போட வேண்டும். அந்த பயிற்சி அளித்த ஆசிரியரை நான் நன்றியோடு பார்க்கிறேன். உடனடியாகவே அவர்கள் சீர்திருந்தார். அன்புக்குரிய மாணவர்கள் ஒத்துழைத்தமை எனக்கு வியப்பை ஆழ்த்தியது.
10 லட்சம் ரூபாய் நிதியினை எங்களுடைய இந்த பாடசாலையினுடைய நாங்கள் பாராட்டிக் கொள்வோம். இடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நாங்கள் இந்த விளையாட்டுகள் நிகழ்வுகளை நடத்துவது, பயிற்சி செய்வது, விளையாடுவது, இணைப்பாட விதான செயல்பாடுகளிலே நாங்கள் முன்னெடுப்பதனுடைய மிக பிரதானமான ஒரு காரணம் இருக்கிறது, சகிப்புத்தன்மை. நாங்கள் ஏதாவது இடையூறு வந்தால் அதை சகித்து கொள்ள பழக வேண்டும். அந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுப்பை நாங்கள் இந்த விளையாட்டினூடாக கற்றுக்கொள்ள வேண்டும். உடல் உறுதியை இந்த விளையாட்டுகள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிராமங்களிலே போய் பார்த்தால், பள்ளிக்கூடங்களிலே போய் பார்த்தால், பல மாணவர்கள் பலர் ஒரு 10 பிள்ளைகளை எடுத்து பார்த்தா அதில் 7 பிள்ளைகளுக்கு வருத்தம் இருக்கு. ஏன் அந்த வருத்தங்களும் இயலாமைகளும் உடல் சோர்வுகளும் வருகிறது என்றால், ஆரோக்கியமான உணவை நாங்கள் சாப்பிடுவதில்லை, தினசரி உடற்பயிற்சி செய்வதில்லை. இந்த நோய்களை வராமல் இருக்கணுமாக இருந்தால் நீங்கள் பள்ளிக்கூடங்களில் இந்த ஆரோக்கியமான விளையாட்டு பயிற்சிகளில் நீங்கள் கட்டாயம் ஈடுபட வேண்டும். நாளாந்தம் நான் சொன்ன விஷயங்களை கூடின கருத்தையோடு நீங்கள் செயலாற்ற உண்மையில் எனக்கு நல்ல சந்தோஷம். கிராஞ்சி பள்ளிக்கூடத்தில் இருக்கையும் ஒரு விளையாட்டு போட்டி நான் நினைக்கிறேன் போன வருடமாக இருக்கணும். நானும் இந்த கிருபானந்தன் அன்னை உங்களுக்கு உடனே 10 லட்சம் ரூபாவை தந்துட்டு போகிறோம். அந்த கிருபானந்தன் அன்னையோட நான் அந்த நிகழ்வில் இருக்கையில் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் மதில் கட்டுறதுக்காக கேட்டார். அன்றைக்கும் அவர் உடனடியாகவே 10 லட்சம் ரூபாவை எழுதி கொடுத்தார். இன்றைக்கும் பக்கத்தில் இருந்து சார் கேட்ட உடனே என்ன கேட்டார், 100 அடிக்கு எவ்வளோ சார் முடியும் என்று கேட்டார். நான் நினைக்கிறேன் நான் ஒரு 7ல் இருந்து 10 லட்சம் பெறும் என்று சொன்னேன். உடனடியாக நான் கொடுக்குறேன்னு சொன்னார். நல்லா நான் 20 லட்சம் என்று சொல்லியிருந்தாலும் தந்து போல எனக்கு உண்மையில் ஒரு அருமையான ஒரு மனிதன், தொழிலதிபர். அதிபர் கேட்டார் இந்த கிரவுண்ட் இந்த பகுதியை பற்றி சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நான் அதனை எவ்வாறாயினும் அதனை முன்னெடுத்து செல்வதற்கான நடவடிக்கையை நான் எடுப்பேன். அந்த நீங்கள் ஒரு அருமையான விளையாட்டு மைதானத்தில் விளையாடக்கூடிய ஒரு ஏற்பாடை செய்திட வேண்டிய பொறுப்பும் கட்டாயம் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடங்கள் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. நாங்கள் 10-15 வருடங்களுக்கு முதல் நாங்கள் இந்த இடத்திலே இருந்தெல்லாம் ஓடின போது இந்த இடங்கள் மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது. அதனை மீளவும் கட்டி எழுப்புவது என்பது குறுகிய காலத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாது. எனவே படிப்படியாக இந்த வேலைகளை நாங்கள் சீர் செய்து மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் உழைப்போம். உங்களுக்காகவே நாங்கள் சேவை செய்து வருகிறோம் என்ற அந்த செய்தியையும் சொல்லி, ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு ஒட்டுமொத்தமாக பாடுபட்டு உழைப்பீர்கள் என்று கேட்டு, இந்த விளையாட்டு நிகழ்வை சிறப்புற ஏற்பாடு செய்த மதிப்புக்குரிய இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைவருக்கும், இந்த நிர்வாக உறுப்பினர்களுக்கும், பாடசாலையினுடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், இந்த பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், அயல் பாடசாலையினுடைய அதிபர் ஆசிரியர்கள் எல்லோருக்கும் மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்து, வெற்றி பெறுகின்ற அணிக்கும் தோல்வி வருகின்ற இந்த இல்லத்துக்கும் எனது மேலும் வாழ்த்துக்களை தெரிவித்து, சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று மீளவங்களை கூறி என்னுடைய உரையை சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அலங்காரம் எல்லா அலங்காரத்தின் அடிப்படையில் 3ஆம் நிலையினை எல்லோரா இல்ல முப்பது இவர்களுக்கான வெற்றி கடத்தினை வழங்கி கௌரவிக்குமாறு இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் அவர்களை அன்புரிமையோடு இந்த சந்தர்ப்பத்தில் அளித்திருக்கின்றோம். இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினரோடு கௌரவ விருந்தினரும் இணைந்து கொள்ள பாடசாலையினுடைய முதல்வரும் கலந்து சிறப்பிக்கின்ற அந்த இனிய நிகழ்வு இப்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 663 புள்ளிகளை பெற்று அஜந்தா இல்லம் 3ஆம் நிலையினை பெற்றுக் கொள்கிறது. 663 புள்ளிகளை பெற்று அஜந்தா இல்லம் 3ஆம் நிலையினை பெற்றுக் கொள்கிறது. 769 புள்ளிகளை பெற்று சிகிரியா இல்லம் 70 புள்ளிகளை பெற்று எல்லோரா இல்லம் 2026 நகரத்தை பெருமாற்றிக் கொள்கிறது. 70 புள்ளிகளை பெற்று எல்லோரா இல்லம் 1ஆம் இடத்திலே பெற்றுக் கொள்கிறது.